முக்கியமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த சூறாவை எவ்வாறு ஓத வேண்டும் என்றால், முதலாவதாக இந்த சூறாவை ஓத வேண்டும். அதாவது சூரத்துல் ஃபீல் என்று சொல்லப்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய 105வது சூரா, யானை என்று பொருள்படக்கூடிய 5 வசனங்களை கொண்ட ஒரு சூரா, நம்மில் அநேகமானோருக்கு மனனமான ஒரு சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நபியே, யானை படைக்காரர்களே, இறைவன் என்ன செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضலீல். அவர்களுடைய சூழ்ச்சியை அவன் பாழாக்கிவிடவில்லையா? வ அர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல். மேலும் அவர்கள் மீது பறவைகளை கூட்டமாக அவன் அனுப்பினான். தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல். சுடப்பட்ட சிறு கற்களை அவர்கள் மீது அவை எறிந்தன. ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். அதனால் அவர்களை மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அவன் ஆக்கிவிட்டான் என்று பொருள்படக்கூடிய இந்த சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப, இந்த சூறாவை நாம் ஓத வேண்டும். இந்த சூறாவை ஓதி முடித்ததன் பின்பும் யா லத்தீஃபு என்ற அல்லாஹ்வினுடைய இந்த திருநாமத்தை 7 தடவை ஓதி மீண்டும் இந்த சூறாவை ஓதுவது. அதனை ஓதி முடித்த பின்பு மீண்டும் யா லத்தீஃபு என்ற இந்த திருநாமத்தை 7 தடவை ஓதுவது, மீண்டும் இந்த சூறாவை ஓதுவது. இவ்வாறு 7 தடவைகள் நாம் இந்த சூறாவை ஓத வேண்டும். ஓதி அந்த சூறாவை ஓதி முடித்ததும் யா லத்தீஃபு என்ற இந்த இஸ்மை நாம் ஓத வேண்டும். இவ்வாறு ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் மனதில் நினைத்த நம்முடைய காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த சூறாவை ஓதினோமோ அந்த நோக்கத்திலே அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது.